வெல்கம் டு ஜானிவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடியோ அப்டேட் எதை பற்றின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரே கொஷின், மேம் ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ 4th செமஸ்டருக்கு வந்து மெயின் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் தென் செகண்ட் செமஸ்டருக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களோட ரிசல்ட்டு தான். கண்டிப்பாக அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி எழுதிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குமோ, கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு தாட் போயிட்டுருக்கும். அண்ட் தென் 4th செம் வந்தவங்க இதுக்கப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது, ப்ராஜெக்டை. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம இது பண்ணணும், அந்த எழுதின சப்ஜெக்ட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோடைய மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சாச்சு. அண்ட் தென் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜோனலில் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்மே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எப்போனாலும் உங்களோட ரிசல்ட்டை வந்து அவங்க கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது இன்றைக்கி வந்துருமா நாளைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தினம் ஒரு நாள் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டுமே வந்து பெஸ்ட்டாக தான் வரும். அதுக்கு நானும் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல கிரேடை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ அதனால் ப்ராஜெக்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர், ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சில ப்ராப்ளமெட்டிக்கல் பேப்பர்ஸ் இருக்குது, தியரிட்டிக்கல் பேப்பர். இதெல்லாம் ஃபஸ்ட் இயரை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். அந்த ஈஸி அப்படின்றது என்னென்னா, மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு டைம் இல்லையா? ஸோ அதனால் அதிலுமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செகண்ட் இயரில் ப்ரெசன்டேஷன் என்ன சூஸ் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அது எந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் இயரை நீங்கள் கிளியராக பண்ண பொழுது, என்ன படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. அதனால் அதை நினச்சி இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம டே டு டே இப்போ நிறைய பேர் இப்போ செகண்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி MBAல செகண்ட் செம் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அந்த செகண்ட் செம்முக்கான என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், நம்மளோட CGP எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ப்ரெசென்ட்டில் பண்ணுங்கள். ப்ரெசென்ட்டை சார்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு அகெயின் ஃப்யூச்சரில் இப்போ உங்களோட ரிசல்ட்டை வந்து ஒரு நல்ல CGPயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக அது அமைஞ்சிருக்க போகுது இல்லைங்களா? ஸோ எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செமஸ்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிசல்ட் டிக்ளேர் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கரெக்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல மார்க்கை தான் வந்து கொடுக்கும். நம்ம எழுதியிருக்க அந்த கான்செப்ட், அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு அந்த டேர்ம்ஸ், அந்த கீ டேர்ம்ஸ் உங்களுக்கு ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம டியூஷன்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னாலுமே டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அப்படின்றது ஷோராக பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்தும் CGP இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அண்ட் தென் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே நிறைய அந்த கீ நோட்ஸ் எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல மார்க்குமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இப்போ செகண்ட் செமஸ்டருக்கும் அண்ட் தென் ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதையுமே நிறைய பேர் வந்து செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் இன்னமும் உங்களுக்கு செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.